வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? உங்கள் ஏரியாவில் மழைங்களா? சென்னையெலாம் மழைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சரியான மழை. இப்போ லைட்டாக விட்டுருக்கு. பட் 6:30 மணி வரைக்கும் நல்ல மழைங்க. ஓகேவா? மழையில் அங்கங்கே ஒயர்லாம் இருக்கும். கேப்லாம் போயிட்டு வாங்க. ரோடு வந்து 1-2 இடத்துல கொஞ்சம் பள்ளங்கமாக இருக்குது. அது பார்த்து செய்யணும். 2 வீலரில் பார்த்து போங்க. பிரேக் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு போங்க. ஹார்ன் இருக்கான்னு பாருங்கள். ஹார்ன்லாம் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? மெதுவாக போவோம். அந்த விஷயம் ஓகேவா? இன்றைக்கி நைட் வந்து தோசை அண்டு புதினா சட்னிங்க. ஓகேவா? மேடம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களே, அதாவது ஆஃபீஸ் போய் வந்து டயர்டு படுத்தாச்சு. நான் ஒரு வீடியோ போடலான்னு போடுறோம். தோசை அண்டு சட்னி. ஓகே, சின்ன ஒரு இன்டர்வியூ நடக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் இன்டர்வியூ வந்து ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அதாவது இங்கிலீஷில் வச்சு எல்லாருமே 5 பேர் செலக்டடு. அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணோம். அதனால் இது வந்து தமிழில் தான் கேட்போம் கேள்வி அப்படின்றாங்க. சரி, நான் எல்லாருக்கும் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் 5 பேரை உட்கார வச்சுட்டு, தமிழ் தெரிஞ்ச 5 பேரை உட்கார வச்சுட்டு நான் இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்னென்னா, தாஜ்மஹாலை கட்டியது யார்? இதுதான் கேள்வி. அது கீழே 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சிவாஜி, வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு கொடுத்துட்டு சரியான பதிலை எழுதுவோம் அப்படின்றாங்க. இதுதான் கொஸ்டின். ஏன்னா 5 பேருமே யோசிக்கிறாங்க. இதுதான் இது ஷாஜகான் தானே கட்டினார், இது மாதிரி தாஜ்மஹாலை கட்டினது சிவாஜின்னு இருந்தாங்க அப்படின்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க, யாரும் எந்த டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு ஒரு ½ hour கூட எடுத்துக்கோங்க, யோசனை பண்ணி எழுதுங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இதில் ஒருத்தர் செலக்ட். ஏன்னா 5 பேரும் நல்லா எழுதிருக்குங்க, செலக்ட் ஆகிட்டிங்க. 5 பேரில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் இந்த தமிழ் கேள்வி அப்படின்றாங்க. உடனே டைம் பாட் போதும், எல்லாம் யோசிக்கிறாங்க. மறுபடியும் படிக்கிறான். சிவாஜி, வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்ட்டு சரி சிவாஜி ஒருத்தன் போட்டான், இன்னொருத்தன் வீர சிவாஜி போட்டான், இன்னொருத்தன் மராட்டிய சிவாஜின்னா, ஒருத்தன் சத்ரபதி சிவாஜி ஆச்சு. 5வது ஆள் ஷாஜகான் ஆகிட்டான். உடனே அப்போயே ரிசல்ட்டு 4 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஷாஜகான் அவனை மட்டும் கூப்பிட்டு, நீ மட்டும் எப்படி ஆன? ஷாஜகான் எப்படி? நான் அந்த பேர் இதில் கொடுக்கலையே, நீ எப்படி இதை எழுதுனேன் அப்படின்னு கேட்குறாங்க. சார், நீங்கள் 4 கொடுத்தீங்க, ஆனால் கீழே ஒரு லைன் போட்டிங்க, சரியான பதிலை எழுதணும். அதனால் சரியான பதில் வந்து ஷாஜகான் தான், அதனால் நான் அதை எழுதணும். ஓகே, யூ ஆர் செலக்டட்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் இன்டர்வியூ இப்படி கூட கேட்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இது வந்து குரூப் 2 எக்ஸாமில் வரலாம். நம்மளுக்கு படிச்சுட்டேன், அதான் சொல்லிட்டேன். ஓகேவா?